விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் தற்போது திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா, மாற்று சேவை வழங்கப்படுதா உள்ளிட்ட தகவல்களும் இன்னும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வந்து நீண்ட நேரமாக பயணிகள் காத்திருந்ததற்கு பின்பு தற்போது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக காத்திருப்பதோடு தற்போது விமானங்களும் ரத்தாகி வருவதன் காரணமாக இங்கு விமான சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவையினுடைய பாதிப்பு பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 20 பேர் மதுரைக்கு வருவதற்காக இருந்த அந்த விமானமும் கூட தாமதமாக இருக்கிறது. இந்த வகையில் பல்வேறு சிக்கல்களை இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ விமான நிலையம் அந்த நிர்வாகம் தரப்பிலிருந்து இது குறித்த விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா தமிழரசி? இந்த தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்கு மாற்று ஏற்பாடுகள் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்களா? 12 மணியிலிருந்து இந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போ மதியத்திற்கு மேல வரக்கூடிய விமானங்கள், பெரும்பாலான விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதோட ஃபிளைட் எல்லா டிபார்ச்சரும் இங்கிருந்து கேன்சல் ஆயிருக்கு. இதன் காரணமாக பயணிகள் நீண்ட நேரமா விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நிறைய பயணிகள் வெளியூர் செல்ல வந்து இங்க காத்திருக்காங்க. இங்க பயணிகள் கூட இருக்காங்க. இப்போ நீங்க எங்கிருந்து சார் வரீங்க? எங்க போறதுக்காக வந்து நீண்ட நேரமாக குடும்பத்தினரோடு இங்க பயணிகள் வந்து காத்திருக்காங்க. அதே போல இப்போ பயணிகளுக்கு வந்து முதற்கட்டமா தற்போது இண்டிகோ கவுண்டருக்கு சென்று தற்போது அங்க வந்து மாற்று ஏற்பாடுகள் குறித்து அந்த விமான நிறுவனம் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படிங்கறத கேட்க சொல்லி விமான நிலையத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் உள்ள காத்திருந்த பயணிகள் தற்போது விமானங்கள் ரத்தானதால் வெளியே வந்து தற்போது அந்தந்த விமான நிறுவனங்கள், அதாவது இண்டிகோ இந்த மாதிரியான ஏர் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வெளியே நின்று அடுத்து மாற்று ஏற்பாடு என்ன என்பதை கேட்பதற்காக பயணிகள் வெளியே வந்து தற்போது அந்த நிறுவனத்தினிடம் அணுகி வருகின்றனர். இன்னும் அவர்களுக்கு விரிவான தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் என்ன செய்வது என தெரியாமல் பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படுது. இங்க பார்க்கலாம், நிறைய குவரிஸ்க்காக பயணிகள் வந்து இங்க நீண்ட வரிசையில் விமான நிலையத்தில் காத்திருக்காங்க. அடுத்ததா வேற மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா, இல்ல இந்த ஃபிளைட்ஸுக்கு பதிலாக வேற ரீஃபண்ட் தருவாங்களா உள்ளிட்ட எந்த தகவல்களும் இதுவரைக்கும் பயணிகளுக்கு வழங்கப்படல. பயணிகளும் இங்க நீண்ட நேரமா காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போறதுக்காக வந்து? சென்னை டு கோவா போனோம். இண்டிகோ ஆப்பில் செக் பண்ண 1 hour பிஃபோர் கேன்சல்டுன்னு வந்தது. நேரில் இங்கே வந்தவொன்னே கேன்சல்டு, நீங்கள் நாளைக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. இங்கே சிஸ்டம் ஒர்க் ஆகல, 5 o'clock மேலே தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. சான்ஸ் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நேரமாக இப்போ இங்கே காத்துட்டு இருக்கீங்க? இப்போ எப்போ இதை இன்ஃபார்ம் பண்ணாங்க? இன்ஃபார்மே பண்ணல. நான் ஆப்பில் பார்த்துட்டு சீக்கிரம் வரேன். இங்கே வந்து பார்த்தா அதை கேன்சல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஹோப் இல்லை. அது 5 மணிக்கு இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல, 5 மணிக்கு மேலே தெரியும். இப்போ எதுவும் தெரியலன்ட்டாங்க. இப்போ பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்துக்கலாம். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கான ரீஃபண்ட், அதாவது செலுத்திய தொகை என்பது நாளை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல்களை இண்டிகோ நிறுவனம் வந்து பயணிகளுக்கு தெரிவிச்சிருக்கு. இதன் காரணமா பல்வேறு இடங்களுக்கு செல்ல இன்று விமான நிலையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. தற்போது நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம், நீங்க எங்கிருந்து வர்றீங்க சார்? இப்போ என்ன எங்க போறதுக்காக வந்தீங்க? I can speak Tamil. Okay, you just speak in English, sir. Where are you going? I have to go to Nashik, but I am having a flight from Mumbai. Okay. So, but then now the flight has got delayed. Okay. So, or cancelled. That is what the information is. I'm just trying to find out if there is an alternative option what I can get. What do you say? Sorry? What do you say inside the airport? No, they are saying the flight has got cancelled and they have to asking for check at the counter for the alternative option. So,
விமான நிலையத்திற்குள்ளாக விமானங்கள் ரத்தாகி இருக்கிறது என்ற தகவல் மட்டும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய விவரங்களை அந்தந்த நிறுவனங்கள் விமான நிறுவனங்களிடம் கேட்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பயணிகள் வந்து விமான நிறுவனங்களுடைய ஊழியர்கள் அணுகி அடுத்த கட்டமா என்ன செய்வது அப்படிங்கிற தகவல்களை கேட்டு வர்றாங்க. பெரும்பாலான பயணிகளுக்கு இந்த டிக்கெட்கான ரீஃபண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிறத விமான நிறுவனங்கள் கூறி வர்றாங்க. மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக அதனுடைய தாக்கம் என்பது பல்வேறு துறைகளில் இருந்தாலும் விமான சேவையில் அதனுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதை உணர முடிகிறது. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கூட ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மதுரை நீதிமன்றம் தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரவிருந்த அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் அவர்கள் வரக்கூடிய அந்த பயணம் என்பதும் தாமதமாக இருக்கிறது. இதனால் அவர்கள் வர முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது சார்ந்த முக்கிய செய்தியும் நாம் பார்க்கிறோம். தற்போதைக்கு விமான நிலையத்தில் பயணிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன தகவல் அவர்களுக்கு விமான சேவை நிறுவனங்களால் கொடுக்கப்படுகிறது என்பது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. அவரோடு பேசலாம். சுசித்ரா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவுலயும் இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக நிறைய சிக்கல்களை மக்கள் சந்திச்சு வராங்க. இந்திய அளவுல பொறுத்த வரைக்கும் அதிக தாக்கத்தை எதிர்கொண்டது விமான போக்குவரத்து சேவை மட்டும்தானா? வேற என்னென்ன சேவைகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கு? அப்படியே மிக முக்கியமாக, அதாவது பொதுமக்களுக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு முதல் சேவை அப்படின்றத பாக்குறப்ப நிச்சயமா விமான சேவை தான் கடுமையான ஒரு பாதிப்பை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விமான நிலையங்களுமே சந்தித்துள்ளது. மிக முக்கியமாக, அதாவது டெல்லி விமான நிலையத்தில் தொடங்கி டெல்லி, மும்பை என முதலில் இரண்டு விமான நிலையங்கள் கடுமையாக இந்த ஒரு பாதிப்பால் காலை முதலேயே பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பதாக. அதன் பிறகு சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு என அடுத்தடுத்த விமான நிலையங்களில் இந்த மிக முக்கியமாக இந்த செக் இன் ப்ராசஸ்கள் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேனுவல் அடிப்படையிலான அந்த ஒரு செக்கிங் முறையில் தற்போது முதற்கட்டமாக அந்த ஆகாசா மற்றும் ஸ்பைஸ் ஜெட் உடைய நிறுவனங்களானது தங்களுடைய அந்த செக்கின்களை தொடங்கி இருந்தாலும் பின்னர் படிப்படியாக ஏர் இந்தியா, இண்டிகோ, விஸ்தாரா உள்ளிட்ட பெரும்பான்மையான அனைத்து விமான நிலையங்களுமே கடுமையான ஒரு பாதிப்புகளை ஏற்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் முதற்கட்டமாக முதல் 3 மணி நேரத்தில் பாதிப்புகள் ஏற்பட்ட முதல் 3 மணி நேரத்தில் சுமார் 27 விமான நிலையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒட்டுமொத்தமான விமான சேவை என்பது முழுமையாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் அந்த டிஸ்பிளே போர்டுகள் மிக முக்கியமாக எந்தெந்த விமானங்கள் எந்த நேரத்திற்கு புறப்படுகிறது என்பது தொடர்பான அந்த டிஸ்பிளே போர்டுகள் டெல்லி, மும்பை உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் அது வேலை செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் செக் இன் ப்ராசஸ்கள் மற்றும் அந்த விமானம் செல்வதற்கான அந்த ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட்கள் அவையும் வேலை செய்யவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இவை மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அந்த ஐடி துறை, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள், டிசிஎஸ், காக்னிசன்ட் உள்ளிட்ட பல்வேறு தனியார் நிறுவனங்களிலும் பெரும்பான்மையான சேவைகள் என்பது முடங்கியுள்ளதாக அதனுடைய அந்த கம்பெனிகளுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துடைய சேவைகள், பொதுவான சேவைகள், அதாவது வங்கித்துறையோ அல்லது மற்றவை முடக்கப்படவில்லை என்றாலும் அவுட் சோர்சிங் செய்யப்பட்ட, அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மத்திய அரசினுடைய சேவைகளான மிக முக்கியமாக அந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திராவினுடைய செயல்பாடுகள் என்பது சற்று ஒரு சில இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது. பெரும்பான்மையான அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அளவிற்கான ஒரு பாதிப்புகள் இந்தியாவில் இல்லை என்றாலும் ஒரு சில துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் மத்திய அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. அந்த பாதிப்புகளை விரைவில் சரி செய்வதற்கான ஒரு ஆலோசனையும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமானது தற்பொழுது செய்து வருகிறது. நிபுணர்கள் குழு அடிப்படையிலான ஒரு ஆலோசனையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய அதிகாரிகள் கூடவும் ஆலோசனைகளை நடத்தி அதனுடைய செயல்பாடுகளை எவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது. இந்த விண்டோஸ் பயணிட்டார்கள், எந்தெந்த யாரெல்லாம் இந்த விண்டோஸ்னுடைய மென்பொருளை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அந்த விண்டோஸ் செயலியை வந்து கோ சேஃப் என்ற அந்த சேஃப் மோட் கொண்டு சென்று அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்தியாவினுடைய அந்த ஒரு மென்பொருள் பாதுகாப்பு இயக்ககமானது அதிகாரப்பூர்வமாக ஒரு SOP மாதிரியான ஒரு செயல்முறை விளக்கமாகவே அது வெளியிட்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற பாதிக்கப்படாமல் இருக்கும் அந்த கணினி யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்
அவர்களுமே வந்து இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும். அவர்கள் ஒட்டுமொத்தமாக கணினியை ஆஃப் செய்துவிட்டு ஆன் செய்ய வேண்டும். இந்த விண்டோஸை பயன்படுத்தும் பொழுது முன்னெச்சரிக்கையாக ஒரு சேஃப் மோடில் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் CERT என அழைக்கப்படும் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு மென்பொருள் பாதுகாப்பு துறையானது அறிவுறுத்தலாக பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ரயில்வே துறை, வங்கித்துறைகள் என்பது இந்தியாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும், இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற